அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உளுந்து பயிரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உளுந்து பயிர் நம்ம நடவு நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்குமே அதுக்கு வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அது மட்டும் இல்லாமல் உரம், நம்ம என்னென்ன உரங்கள்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உளுந்துன்னு பார்க்கும்போது பெருசாக தண்ணி விரும்பாத பயிருங்க. பெருசாக அதுக்கு தண்ணி கட்டணும் தேவையில்லை. அது எப்போதுமே பனியை விரும்பி தான் வந்துகிட்டு இருக்கும். அந்த பயிர் பனி ஓரளவுக்கு நல்லா பெஞ்சாலே விளைச்சலுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படி இந்த உளுந்து நம்ம எப்போ பயிர் பண்ணுவோம் பார்க்கும்போது அதிகமாக நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஒரு கோடைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம உளுந்து தெளிச்சுட்டா போதும், பாதுபாட்டுக்கு அது பனிக்கு ஒடியாந்துடும். அதாவது ஜனவரிக்கு அப்புறம் இந்த உளுந்து அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. இந்த சமயங்களில் நம்ம உளுந்து விதைக்கிறோன்னா ஒரு ஏக்கருக்கு உளுந்து எந்த அளவுக்கு தேவைப்படும்? ஏன்னா ஒரு ஏக்கருக்கு 10 to 13 கிலோ 15 கிலோ கூட விதைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் தேவையில்லைங்க. ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ போதும். 8 கிலோ விதைக்கும் போதே உளுந்து பரவாயில்ல எல்லா பக்கமும் முளைச்சிருக்கும். ஏன்னா ஒரு அளவுக்கு காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் உளுந்து மட்டும் இல்லை எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நல்லா வருங்க. அதேமாதிரி இந்த உளுந்து விதைக்கும் போது ரொம்ப காய்ச்சலில் போய்ட்டு விதைச்சிடுறாங்க. அப்படி விதைக்கிறதுனால அது சரியாக முளைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி ரொம்ப தண்ணி வச்சு விதைச்சிட்றாங்க, அதாவது ரொம்ப ஈரமாக வச்சு விதைச்சிட்றாங்க. அப்படின்னு பண்ணக்கூடாது. உளுந்துக்கு கொஞ்சம் மிதி ஈரத்தில் விதைக்கும் போது நல்லாயிருக்குங்க. அதாவது நம்ம கால் வச்சு அமைக்கும் போது கால் ஓரளவுக்கு அம்முங்குனுச்சுனாலே அந்த ஈரத்துலேயே நம்ம உழவு ஓட்டி நம்ம உளுந்து விதைக்கும் போது ரொம்ப நல்லாவே வருங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம உளுந்து விதைக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா விதை நேர்த்தி பண்ணாலே உளுந்து பயிரில் வரக்கூடிய பாதி பிரச்சனை நம்ம கம்மி பண்ணிடலாம். அதாவது வாடல், அழுகல், இது போன்ற நோய்கள்லாம் வராமல் பாதி நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த விதை நேர்த்தி தான். இந்த விதை நேர்த்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எந்த மருந்துகள் வாங்கி பயன்படுத்தலாம்னா கார்பன்டென்ஸ் மேங்கோ சோப்புங்க. இது சாஃப்னு வருது. அந்த சாஃப் பயன்படுத்தும் போது கூட விதைகள் பெருசாக ஒட்ட மாட்டேங்குதுங்க. அதே இந்த கார்பன்டென்ஸ் மேங்கோ சோப்பு ஸ்ப்ரிண்டன்ட் வருது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது விதைகளில் சீக்கிரம் ஒட்டிக்குது. அதாவது நமக்கு விதைகளில் அந்த மருந்து எந்த அளவுக்கு ஒட்டிக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த நோய்கள் வராமல் அதை பார்த்துக்க முடியும். இந்த ஸ்ப்ரிண்ட் அந்த வேலையை ரொம்ப நல்லா பார்க்குது. இந்த ஸ்ப்ரிண்டை விதை நேர்த்திக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 1 கிலோ விதைக்கு 2.5 கிராமுங்க, அதாவது 2.5 கிராம் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்த தேவையில்லை. இதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம், உளுந்து இப்போ விதைச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி அடி உரம் போடணுமா அப்படின்னு பல விவசாயிகள் கேட்குறாங்க. உளுந்து பயிரை பொறுத்தளவுக்கு அடி உரங்கிறது பெருசாக தேவையில்லைங்க. நம்ம மேல் உரம் கொடுத்து நம்ம கொண்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் அடி உரம் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஏபியோ, ஃபேட்டமோட்ஸோ, இல்லாட்டி வேறு ஏதாவது 17 10க்கு 26 இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஜிப்ஸோங்க, அதாவது இந்த உரத்தை தான் நான் எப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது மூட்டை ஒரு 200 ரூபா தான் வரும். இது வேணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையோ இல்லாட்டி 2 மூட்டையை போட்டு நீங்கள் உளுந்து பயிர் பண்ணி பாருங்கள். இது பண்ணும்போது இந்த உரத்தில் உள்ள சக்திகளே உளுந்துக்கு கொஞ்சம் நல்ல இது இருக்குது, அதாவது நல்லா தாங்கி வரும். இந்த மாதிரி உளுந்து பயிருக்கு அதிகமாக யூரியா கொடுக்காதீங்க. ஏன்னா யூரியா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உளுந்து பயிர் ஆட்டோமேட்டிக்காக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய யூரியா இழுத்து இது வேர் முடிச்சில் போய்ட்டு அது சேவ் பண்ணிக்கும். அதுக்கு தேவையான நைட்ரஜன் அதுவே எடுத்துக்கும். நம்ம பெருசாக நம்ம உளுந்துக்கு நம்ம யூரியா கொடுக்க தேவையில்லை. நம்ம ஜிப்சம் கொடுத்தாலே போதும் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் நம்ம மேல் உரம் கொடுத்து இந்த உளுந்து பயிரை நம்ம கொண்டு வந்துக்கலாம். உளுந்து பயிரை பொறுத்தளவுக்கு அடுத்ததாக பெருசாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது கலை வேளாண்மை தாங்க. இந்த கலையை நம்ம சரியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இந்த கலையை சரியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா உளுந்து பயிரை தாண்டி இந்த கலைகள் தான் அதிகமாக வளர்ந்துடும். இதை நம்ம ஆட்கள் விட்டு நம்மளாட்டி தொடர்ந்து நம்மளாட்டி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா கூலி இப்போ ரொம்ப அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த உளுந்துக்கு நம்ம என்ன மருந்து அடிக்கலாம், களைக்குள்ளி என்ன அடிக்கலாங்கிற பட்சத்தில் உளுந்து நம்ம இன்றைக்கி தான் விதைச்சிருக்கோம். இன்றைக்கி விதைச்சதுலேருந்து 3 நாளுக்குள்ளே அடிக்கிற ஒரு களைக்குள்ளி இருக்குங்க. அதாவது பெண்டிமெத்தின்னு சொல்லுவாங்க. இந்த களைக்குள்ளி ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml என்ற அளவில் நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பெண்டிமெத்தின் களைக்குள்ளியே நம்ம விதைச்ச அன்னைக்கே அடிக்கணும், இல்லாட்டி அடுத்த நாள் அடிக்கணும், இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாள். அதாவது விதைச்சதுலேருந்து 3 நாளுக்குள்ளே தான் அந்த களைக்குள்ளியை வாங்கி பயன்படுத்தணும். 3 நாளைக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உளுந்து சுத்தமாக முளைக்கவே முளைக்காது. 3 நாளைக்குள்ளே பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் உளுந்து மட்டும் தான் முளைக்கும், மற்ற எந்த ஒரு களைகளுமே முளைக்காது. இல்லை தம்பி, நம்ம வயலில் உளுந்து போட்டிருக்கோம், பச்சை பயிர் போட்டிருக்கோம், அது மாதிரி தட்டைப்பயிர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தாலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு களைக்குள்ளின்னு பார்க்கும்போது இமாசக்தி பயிருங்க. இது ஒரு ஏக்கருக்கு 250 ml போதுங்க. இந்த 250 ml நீங்கள் பயன்படுத்தும் போது உளுந்து, தட்டைப்பயிர், பச்சை பயிர் இது எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது களைகளை மட்டும் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்.
இல்லை தம்பி நம்ம உளுந்து மட்டும் தான் விதைச்சிருக்கோம், நம்ம ஒரு 15 நாளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு களைக்கொல்லி விதைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு களைக்கொல்லி இருக்குங்க. அது வந்து பிகில்ன்ட்டு இருக்குங்க, இல்லாட்டி பியூஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. இது ரெண்டுமே நம்ம இந்த 2 களைக்கொல்லியுமே ஒரு 15 நாளில் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இந்த 15 நாளில் பயன்படுத்தும் போது வயலில் வந்து மிதி ஈரம் இருக்கணும். இது ஒரு ஏக்கருக்கு எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 400 mlங்க. இந்த 400 ml வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. களைக்கொல்லியை பற்றி நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம உரத்தை பற்றி பார்த்துடலாம். நான் உரத்தை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அடி உரமாக பயன்படுத்துகிறதா இருந்தால் ஜிப்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டையோ 2 மூட்டையோ வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்ம மேல் உரமாக கொடுத்துடலாம், அதான் கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா உளுந்து வந்து அதிகபட்சமாக மேலே கொடுத்தாலே நல்லா ஒடியாந்துடும் அப்படின்ட்டு. அப்படி நம்ம மேலே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கலாங்கிற பட்சத்தில் டிஏபி கரைசல் வாங்கி பயன்படுத்தலாங்க. டிஏபி கரைசலுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. டிஏபி வந்து ஒரு நாள் நைட்டுக்கு, அதாவது நாளைக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம்னா முதல் நாள் நைட்டே ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ டிஏபிங்க. அது வந்து ஒரு 5லேருந்து 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வச்ச தண்ணியை வந்து காலைல பார்க்கும்போது கொஞ்சம் பால் மாதிரி இருக்குங்க. அந்த பால் மாதிரி இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டி அது கூட வந்து போரான் ஒரு ஏக்கருக்கு 100 ml இது ரெண்டுத்தையும் கலந்து பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போதே பயிர் வந்து ரொம்ப நல்லா வருங்க. ஏன்னா இதில் டிஏபியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து வந்து ரொம்ப அதிகம். அந்த வந்து உளுந்துக்கு வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு சத்து இந்த பாஸ்பரஸ் சத்து தான். நைட்ரஜன் பெருசாக தேவைப்படாது. இதில் வந்து நைட்ரஜனும் இருக்குது, பாஸ்பரஸும் இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் அந்த டிஏபி கரைசல் கொடுக்கும்போது உளுந்து வந்து ரொம்ப நல்லா வருங்க. இது கூட நம்ம போரான் கொடுக்கும்போது பயிர்கள் வந்து அதிகப்படியான பூக்களை உருவாக்கி கொடுக்கும். அதனால் பயிர் வந்து அதிகப்படியான காய்கள் பிடிக்குங்க. இதே கரைசல் வந்து ஒரு 10 நாள் கழித்து கூட நம்ம வாங்கி நம்ம திரும்பி நம்ம பயன்படுத்தலாம். அப்போ வந்து டிஏபிக்கு வந்து ஒரு 2.5 கிலோ இல்லாட்டி 3 கிலோ நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 2 கிலோ சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ஒரு 3 கிலோ நம்ம டிஏபி முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த பால் மாதிரி இருக்க தண்ணியை வந்து வடிகட்டி அது கூட வந்து போரான் ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் இது ரெண்டுத்தையும் கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த உரங்களே கொடுங்க, இதுவே போதும். இது தாண்டி நம்ம வேறு எந்த உரங்களும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இதுக்கே உளுந்து பயிர் ரொம்ப நல்லா வரும். அடுத்ததாக உளுந்து பயிரில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த உளுந்து பயிரில் என்னென்ன நோய்கள் வரும்னு பார்க்கும்போது ஆந்திரகோனஸ் வருங்க, அடுத்து துருநோய் வரும், அடுத்து இலைப்புலி நோய் வரும், அடுத்தது அதிகபட்சமாக சாம்பல் நோய் ரொம்ப அதிகமாக வருதுங்க. அதேமாரி வேறு அழுகல் வருது, இலைக்கருகள் வருது, இலைசுரு நோய் வருதுங்க, மஞ்சள் சோக நோய் வருது. இது இல்லாமல் உளுந்து பயிரில் என்னென்ன பூச்சி மற்றும் புழுக்கள் வருதுன்னு பார்க்கும்போது பச்சை காய் துளைப்பன் வருதுங்க, புள்ளிக்காய் துளைப்பன் வருது, நாவா பூச்சி வருதுங்க, வெள்ளை ஈ வருது, அதுக்கப்புறம் காய் நாவா பூச்சி வருது, இலைத்தத்து பூச்சி வருது, அஸ்வினி வருது. அதுக்கப்புறம் காய் பிடிக்கிற பருவத்தில் நீள்வண்ணத்து பூச்சி தொல்லாம் ரொம்ப அதிகமாக வருதுங்க, முள் காய் துளைப்பான் வருதுங்க, அதுக்கப்புறம் புள்ளிக்காய் துளைப்பான். இதெல்லாம் உளுந்து பயிரில் வரக்கூடிய பூச்சி மற்றும் புழுக்களுங்க. இதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ சொன்ன அந்த பூச்சி புழுக்கள் வந்து ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதாவது ஒவ்வொரு சீசனை பொறுத்து வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ சொன்ன சில பூச்சிகள் வரும், சில பூச்சிகள் வராது. இதுவே சில நோய்கள் வந்து பனி அதிகமாக இருந்துச்சுன்னா வரும், அதே வெயிலாக இருந்துச்சுன்னா சில நோய்கள் வந்து வராது. இப்படி இருக்க பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து நம்ம கொடுக்கணுங்க. அதாவது இந்த நோய்கள் வந்தாலுமே சரி, இந்த பூச்சிகள் வந்தாலுமே சரி, அது வந்தாலும் வரலாட்டியும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற மருந்து வந்து அனைத்து விதமான நோயும் பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி இருக்க பட்சத்தில் உளுந்து பயிருக்கு மொத்தமாக நம்ம 3 டைம் நம்ம மருந்து அடிக்கணுங்க. அதாவது குறைஞ்சது 3 டைம் நம்ம கண்டிப்பாக மருந்து அடித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு 20 நாளில் ஃபஸ்ட்டு மருந்து நம்ம கொடுத்தே ஆகணுங்க. அடுத்தது பார்க்கும்போது ஒரு 35 to 40 நாளில் 2வது மருந்து. ஏன்னா அது வந்து பூ பூத்து காய் எடுக்கிற பருவம், அந்த பருவத்தில் கண்டிப்பாக நம்ம மருந்து கொடுக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு 55 to 60 நாளுங்க. இது வந்து காய் எடுக்கிற பருவங்க, காய் நல்லா முத்துற பருவம். இந்த நேரத்துலையும் ஒரு மருந்து நம்ம கொடுக்கணும். அதாவது உளுந்து பயிருக்கு ஒரு 3 மருந்து நம்ம பிரித்து சொல்ல போகிறோம். அந்த மருந்து வந்து அனைத்து விதமான பூச்சி மற்றும் நோய்களை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் உளுந்து பயிருக்கு முதல் மருந்தாக நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம், அதாவது 20 நாளில் என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு பிரப்ரோபாஸ் சைபர்மெத்திலின் வந்து 250 mlங்க. அது கூட எமாமெத்தின் வந்து 50 கிராம், அது கூட தயாமெத்தாசம் வந்து 50 கிராம், அது கூட வந்து ஆல்நைட்டின் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராமுங்க. இது மட்டும் போதும். இதே வந்து அனைத்து விதமான பூச்சி மற்றும் நோய்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது சொன்ன பிரப்ரோபாஸ் சைபர் வந்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய பூச்சி மற்றும் புழுக்களுக்கு ரொம்ப நல்ல கண்ட்ரோலாக இருக்குங்க. அது கூட இந்த எமாமெத்தின் சொல்கிறது இது வந்து புழு மருந்துங்க, இந்த சேமியா மருந்துன்னு சொல்லுவீங்க. அந்த சேமியா மருந்து இந்த எமாமெத்தின் இது வந்து புழுக்களுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இலைசுருள் புழு இல்லாட்டி தண்டு புழு இது போன்ற இதுக்கெலாம் இது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது கூட நம்ம தயாமெத்தாசம் கலந்து பயன்படுத்தும் போது தயாமெத்தாசம் வந்து இந்த வெள்ளை ஈ, நவா பூச்சி இது போன்ற பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இலைப்புலி நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வைரஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு இலையை பார்த்து அப்படியே ரொம்ப மஞ்சளாக இருக்குது, வைரஸ் வந்த மாதிரி இருக்குமாங்க. அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வெள்ளையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வெள்ளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தயாமெத்தாசம் சேர்த்துருக்கோங்க. அது கூட வந்து நம்ம ஒரு ஆல்நைட்
எமாமிட்டின் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் சேர்க்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இந்த சத்துக்கள் வந்து உளுந்து பயிருக்கு கிடைக்கும். பயிர் வந்து கொஞ்சம் செழித்து கொஞ்சம் நல்லா தளர்ந்து வருங்க. அதாவது பயிர் பார்க்கும்போது ரொம்ப செழிப்பாக இருக்கும். அடுத்ததாக உளுந்து பயிருக்கு 2வது மருந்தை நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு 35 to 40 நாளில் வாங்கி பயன்படுத்தலாங்க. இப்படி பயன்படுத்தும் போது எங்கேயாச்சும் ஒவ்வொரு இடத்துல வந்து உளுந்து வந்து பூ எடுத்திருக்கும். அந்த நேரம் தான் 35 to 40 நாள். இந்த நேரத்தில் என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது நவலவுராங்க. நவலவுரா வந்து ஒரு ஏக்கருக்கு 250 ml. இது கூட எமாமித்தின் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம். இது கூட தயமத்தாசம் வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிராமுங்க. இது கூட நோய் மருந்தான சாஃப் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம். இது கூட வந்து போரான் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராமுங்க. இது மட்டும் போதும். இதில் சொன்ன இந்த நவலவுரான் இந்த மருந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துங்க. இது வந்து பயிர்களில் பயன்படுத்தும் போது இந்த உளுந்து செடியில் போய்ட்டு அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். அதாவது இந்த மருந்து வந்து புழு மேலே பட்டுச்சுன்னா புழு வந்து சாகாது. இந்த இலையை வந்து அந்த புழு வந்து சாப்பிடும்போது அந்த புழு வந்து இறந்துடும். நைட்டில் லைட்டை கட்டிட்டு உளுந்து பயிருக்கு போயிட்டு நைட்டு தான் புழு மருந்து அடிப்பாங்க. ஒரு 10 மணி இல்லாட்டி இப்போ ஒரு 11 மணிக்கு போயிட்டு அப்போ தான் புழு மருந்து அடிப்பாங்க. ஒரு 10 to 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஏன் அப்போக்கி அடித்தாங்கன்னு பார்க்கும்போது அப்போக்கி வந்து அந்த அப்போ இருந்த ஒரு விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு புழு தாங்க. அந்த புழு என்ன பண்ணணும்னா கால நேரத்தில் வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த புழு உள்ளே போயிடுங்க. நைட்டு வந்து தான் அந்த புழு வந்து மேலே உள்ள இலைகள், காய்கள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். இது வந்து விவசாயிகளாட்டி கண்ட்ரோலே பண்ண முடியல. காலைல மருந்து அடிக்கும்போது அந்த புழு வந்து மண்ணுக்குள்ளே போயிடுறதுனால பயிரை வந்து யாராட்டையுமே இது பண்ண முடியல. அதனால் நைட்டு தான் விவசாயிகள் ஒரு 10 to 11 மணிக்கு வந்துட்டு நைட்டில் லைட்டை கட்டிட்டு உளுந்து பயிருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாங்க இந்த நவலவுரான் மருந்து வந்துச்சு. இந்த நவலவுரான் மருந்து வந்து அந்த பயிர்களில் இலைகளில் போய்ட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே இருக்கிறதுனால இது வந்து நைட்டு வந்து அந்த புழுக்கள் வந்து திரும்பி சாப்பிட்டுச்சுன்னா அப்போக்கே அந்த புழுக்கள் வந்து இறந்துடும். அதாவது பயிர் மேலே பட்டுச்சுன்னா அந்த புழு மேலே பட்டுச்சுன்னா அந்த புழு சாகாது. ஆனால் அந்த இலைகளில் அந்த புழு வந்து சாப்பிட்டுச்சுன்னா அப்போக்கே இறந்துடும். அதனால தான் இந்த மருந்து இந்த நவலவுரான் மருந்து வந்து ஒரு ஏக்கருக்கு 250 ml நம்ம சொல்லியிருக்கோம். இது கூட எமாமித்தின் வந்து இதுவுமே புழு மருந்து தாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இது பூ எடுக்கிற ஸ்டேஜ். இந்த நேரத்தில் புழு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எமாமித்தின் நம்ம கூட சேர்த்துருக்கோம். இது கூட தயமத்தாசம் வந்து ஒரு ஏக்கருக்கு 50 கிராமுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளான வெள்ளையி, அது மட்டும் இல்லாமல் நவா பூச்சி, இது போன்ற சாறு உறிஞ்சக்கூடிய இலைப்பெண் இது போன்றதுக்கெலாம் இதுவே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து சாஃப் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராமுங்க. அதாவது இது வந்து நோய்ங்க. ஆந்திரகோனஸோ இல்லாட்டி துருநோயோ இல்லாட்டி இலைப்புலி நோயோ இல்லாட்டி சாம்பல் நோயோ இது போன்ற ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை இந்த சாஃப் மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து போரான் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் சேர்த்துருக்கோம். இந்த பூ எடுக்கிற சமயத்தில் நம்ம போரான் கொடுக்கும்போது பயிர்களில் அதிகப்படியான பூக்களை உருவாக்கி கொடுக்கும். எடுக்கிற அனைத்து பூக்குமே காய்களாக மாறுங்க. காய்கள் பெருசாக கொட்டாமல் இருக்கும். அதாவது பூ பெருசாக கொட்டாமல் இருக்கும். உளுந்து பயிருக்கு கடைசி மருந்தாக அதாவது 55 to 60 நாளில் நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. ஏன்னா இந்த பருவத்தில் வந்து பூ வந்து காயாக மாறுற பருவம். இந்த நேரத்தில் காய்ப்புழு தொல்லைலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு மருந்து அடித்து தான் ஆகணும். இல்லாட்டி அந்த காயோட பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது கோரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு 40 mlங்க. அது கூட ப்ரோபனபாஸ் சைபர்மெத்திலின் வந்து ஒரு ஏக்கருக்கு 150 ml. இது கூட வந்து M45 வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராமுங்க. அது கூட 1345 வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம். இந்த மருந்துகள் மட்டுமே போதும். இதில் சொன்ன இந்த கோரஜன் வந்து அனைத்து விதமான புழுக்களுக்குமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக காய்ப்புழுலாம் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது கூட ப்ரோபனபாஸ் சைபர் சொல்லியிருக்கோம். இதுவுமே அனைத்து விதமான புழுக்களுக்கும் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேன் இருந்தாலுமே அதுவுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது கூட M45 சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த சாம்பல் நோயெலாம் வராமையும் ஆந்திரகோனஸ் துரு நோய் இதெல்லாம் வராமையும் இந்த M45 வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அது கூட 1345 இந்த நேரத்தில் கொடுக்கும்போது ஏன்னா இது பூ பூத்து இது காயாக மாறுற பருவம். இந்த நேரத்தில் பயிருக்கு வந்து பொட்டாசு அதிகமாக தேவைப்படும். நம்ம மேலே நம்ம ஸ்ப்ரேங்க்கு நம்ம பொட்டாசு கொடுக்கும்போது பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சீக்கிரமாக வந்து காய்கள் நல்லா முதிர்ச்சி அடையும். காயை பார்க்கும்போது நல்லா திரைச்சியாக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம 1345 இப்போ கொடுத்துருக்கோம். இந்த மருந்துகளே போதுங்க. இதுக்கே உளுந்து பயிர் ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோவில் உளுந்து பயிருக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், அதாவது பூச்சிகளுக்கு நம்ம என்ன மருந்து அடிக்கணும், நோய்களுக்கு என்ன மருந்து அடிக்கணும், ஒரு ஏக்கருக்கு விதைகள் எந்த அளவுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தணும், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு விரிவாக இழைக்கிறப்ப நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.